ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோர் பாலிடிக்ஸ். இன்னைக்கு நம்ம முக்கியமான நீர் ஆதாரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கெலவரப்பள்ளி டேம். எவ்வளவோ நியூஸ் காணொலிகளும் சரி, யூடியூபர்ஸும் சரி, அந்த பொதுமக்களும் சரி, அந்த ஊர் விவசாயிகளும் சரி, எவ்வளவோ போராடி வருஷம் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. இந்த நீரை பாதுகாக்கிறதுக்கான தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இது சின்ன விஷயம். ஒரு தொழிற்சாலை முதலாளிகளோ இல்லை அந்த நிறுவனத்தோட தனிப்பட்ட பிரைவேட் லிமிடெட் எதுவாக இருக்கட்டும், அவங்க ஒரு சின்ன தலையீடு பண்ணி இந்த கெமிக்கல்ஸை ஃபில்டரைசேஷன் பண்ணி எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டுறாங்க. இந்த அரசாங்கத்துக்கும் சரி, மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், இவங்க கிட்ட வைக்க வேண்டிய 4 கோரிக்கைகள் எனக்கு இருக்கு. பெங்களூரு தொழிற்சாலை கழிவுகளை நம்ம ஏன் சுமக்க வேண்டும்? இது அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அவங்க கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க தொழில்துறை அமைச்சர்களோ இருக்கட்டும், இவங்க எடுக்க வேண்டிய விஷயத்த நம்ம ஏன் கஷ்டப்படணும்? தென்பெண்ணை ஆற்றை காப்பாற்றுறதுக்கான இரு மாநிலங்களும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இத்தனை நாள் ஆயும் சரி, இது ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது, இதனால பாதிக்கப்படுற கால்நடைகளும் சரி, மீன் வளங்களும் சரி, நிலத்தடி நீர்களும் சரி பாதிக்கப்படுதுன்றது ஏன் மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் போய் ஒன்னா உட்காந்து பேச மாட்டீங்க? எனக்கு இந்த விஷயம் மட்டும் இல்லை, பெங்களூர் கிட்ட இருந்தும் சரி, கர்நாடகத்துக்கிட்ட இருந்தும் சரி, தமிழ்நாட்டு கிட்ட இருந்தும் சரி, இந்த தண்ணீர் பிரச்சனை காலகாலத்துக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. ஏன் ஒரு முதலமைச்சர் நேரா போயிட்டு ஒரு உட்காந்து பேசி கொண்டு வர முடியாத பிரச்சனையா? இதுக்கு எவ்வளவோ சொல்யூஷன் இருக்கு. பயன்பாட்டுல பகிர்வினை, இல்லை கட்டமைப்புல பகிர்வினை, ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நலத்திட்டங்களை ஏன் கொண்டு வர முடியல? நீர் மாசடைவதை தடுக்க மத்திய அரசு ஏன் இன்னமும் தலையிடாம இருக்கிறாங்க? இதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த உலகத்திலேயே நீர் ஆதாரம் 0.0001% தான் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இந்த 0.11% நீர் ஆதாரமா மழையினால ஏற்பட்டு ரிவராவோ இல்லை குளங்களாவோ குட்டைகளாவோ மாறி இது மட்டும்தான் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கனிம வளம்னாலே தமிழ்நாடு மட்டும்தான் தெரியுமா? அடுத்ததா கன்னியாகுமரியில IRELன்னு அந்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, அந்த கனிமத்தை எடுத்து அணு உலைக்கோ ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கோ ராக்கெட் சயின்ஸுக்கோ யூஸ் பண்றாங்கன்றது மறுக்கப்படலை. பட் ஏன் இங்க மட்டும் இந்தியாவில் எந்த பகுதியிலையும் கிடைக்கலையா? அங்க இருக்க வளங்களும் சரி, மீன் வளங்களும் சரி, கடல் அரிப்புகளையும் சரி யார் தடுக்கிறது? இது யாருக்கான முயற்சி? மக்களோட முன்னேற்றத்துக்காக கனிமங்களை திருடி மக்களை அழிச்சு அதை நடக்கணுமா? இந்த காணொளி அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலை முதலாளிகளுக்கும் சென்றடைய வேண்டிய காணொளி. தயவு செய்து பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon. Until then, bye from Vinod.